ஓம் அகத்தீசாய நம. வணக்க மக்களே, நான் தான் சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மக்கள் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட, டிப்ரெஷன், அனக்சிட்டியோட பயங்கரமான டென்ஷனோட தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிற நிலைமை எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது எப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ன்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் எக்ஸாம் எழுத போகிறான். எக்ஸாம் எழுத போகும்போது அவனுக்கு கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமை ஸ்பீடாக டைம் கூட எழுதி அவனுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த எக்ஸாம் கரெக்டாக எழுத முடியும். அதை நான் வச்சுக்கணும். கொஞ்சமாக பயம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கணும், ஆனால் அழுத்தம் கொஞ்சமாக இருந்தால் தான் அந்த எக்ஸாம் டக்கு டக்குன்னு நம்ம எழுதி முடிக்கணும். அதுதான் ஸ்ட்ரெஸ். ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது நம்மளை அழிச்சிடும். கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் 3 பார்ட்டாக பிரித்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்ட்ரெஸ் கம்ஸ். நமக்கே ஸ்ட்ரெஸ் வருது. அதாவது ஸ்ட்ரெஸ் வரதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. கடினமான வேலையை உட்காந்து செய்யுது. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ், அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் தாட் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து மல்டி டாஸ்க். பல வேலையில் உட்காந்து ஒரே நேரத்தில் உட்காந்து செய்யவே கூடாது. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பல வாய்ப்பு. அடுத்து வீட்டு ப்ராப்ளத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி ஆகும். அடுத்து படிக்கிறது. இந்த புரிஞ்சு படிக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. இந்த மொட்டமான படம் பண்ணி படிக்கிறாங்க தான் ஆனால் ஒரே பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பியர் ஆனோன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் தான் சொல்லி அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் ஒதுக்கி நல்ல விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து செகண்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வாட் டூஸ். ஸ்ட்ரெஸ் நம்மளை என்ன செய்யும்? அதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளால் உடலோடைய ஹெல்த்தி கெட்டு போயிடும். நம்ம உடல் நிலம் நல்லா இருக்காது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளால் ஒரு வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸாக செய்யவே முடியும். அதை கண்டிப்பாக தோற்று போயிடும். அடுத்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளால எந்த செயலுமே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது, எல்லாமே போதுன்னு சொல்லுவோம். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ் இருந்தால் நமக்கு கண்ணு வலி, காது வலி, மூக்கு வலி, வாய் வலி, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. முக்கியமாக கண்ணு வலி, கழுத்து வலி, அடுத்து இந்த தலைவலி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நோய்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தால். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க பாருங்க. இதுதான் செகண்ட் பார்ட். தேர்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை போகுது, ஹவு டு சால்வ் த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்குது? அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் விஷயம் நீங்கள் தூங்கணும். அதாவது தூங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கினாலும் தோற்றுடுவீங்க, கொஞ்ச நேரம் தூங்காமல் இருந்தாலும் தோற்றுடுவீங்க. அதனால கொஞ்சமாக தூங்கும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக தூங்கியா. அப்படி தூங்கினாதான் அவனோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அவன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி வரைக்கும் தூங்க பழகிக்கும். ஓகேவா? இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்ணு. காலையிலையும் நைட்டு படுக்க மெடிடேஷன் பண்ணு. ஒரு காலையில் ஒரு 15 நிமிஷம், நைட்டு ஒரு 15 நிமிஷம், அந்த மாதிரி பண்ணாலே போதும். மெடிடேஷன் பண்ணால் ஒன்றும் கிடையாது. சமணங்கால் போட்டு கீழே ஏதாவது பிரிச்சுட்டு அதில் நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி மூச்சில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. அவ்வளோதான். இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணால் அவங்களால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு குறைய பல வாய்ப்பு கிடைக்கும். இதுதான். அடுத்து மூணாவது விஷயம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்னால் பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண. ஒரு ரன்னிங் போகிறது, ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களால் எது முடியுமோ அந்த எக்ஸசைஸை பண்ணாலே உங்களுக்கு பாடியில் ஆக்சிஜன் நிறையா போகும். பட் டிப்ரெஷன் குறைய வாய்ப்பு. இந்த 3 விஷயம். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மென்மையான மியூசிக்ஸை கேட்கணும், லிசன் பண்ணணும். இப்போ இந்த மெடிடேஷன் மியூசிக், ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இந்த மாதிரி மியூசிக்கை யூடியூப்பில் போட்டு அதுக்கு பார்த்தாலும் அதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்லாம் குறையும். ஓகேவா? அடுத்து நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். 5வது நல்ல உணவுகள் படிச்சு. நல்ல உணவுகள்லாம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் சாப்பிடணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாதாம், முந்திரி அந்த மாதிரி சொல்கிறாங்க, வால்நட்ஸு, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும் தினமும். அதான் நீங்கள் உணவாக. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிக்கணும், நல்லா குளிக்கணும்.
ஓகேவா? நல்லா குளிக்கணும் ஒன்றும் கிடையாது. எப்பயுமே பச்சை தண்ணி தான் குளிக்கும். பச்சை தண்ணி ஒரு கீழே மோந்துக்கிட்டு காலிலேருந்து அப்படியே பூவை மேலே வரைக்கும் ஊற்றிக்கிறோம். கீழேருந்து அப்படியே மேலே ஊற்று. அதுக்கப்புறம் தலைக்கு நல்லா ஊற்றுங்க தண்ணி நல்லா. ஒன்றும் கிடையாது. அப்போ தான் நம்ம பாடி குளிர்ச்சி ஆகி நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் குறையும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். இது வந்து நான் பண்ணி நான் என் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இது மாதிரி பல இடத்துல நடந்தது. அதான் அந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு. பெல்லைக்காண்டு தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன். இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தான் உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தி சாயனம்.